முருங்காடு பாருங்க எப்படி தெரியும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக பச்சை பசேர்னு தெரியலாங்க. ஆனால் இதில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது தெரியுங்களா? முழங்கால் வளர்த்திக்கு பில்லு இருக்குதுங்க. காய் ஒடிக்க போகிறப்போலாம் பயந்துக்கிட்டே போகணுங்க. உள்ளே ஏதாவது பூச்சி உழுவு இருந்தால் கூட தெரியாது அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பயத்தோடையே காய் ஒடிக்க போகிறதா இருக்குங்க. நம்ம மட்டும் இல்லைங்க, வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் கீழே கால் வைக்கும்போது பார்த்து ஜாக்கிரதையாக கால் வைங்கன்னு கிட்ட சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு வாட்டி சொல்லியே தான் கூட நின்றுக்கிட்டு ஏதாவது குச்சி வச்சு இப்படி பிள்ளையெல்லாம் தள்ளி விட்டுக்கிட்டு அப்படி தான் காய் ஒடிப்பாங்க. காய் பொறுக்கிறது அதை விட ரொம்ப மோசமான வேலை. இந்த பில்லுக்குள்ளே ஏதாவது பூச்சி உழுவு இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுங்க? அதனால் வந்து உழவு ஓட்டுறதுக்கு வண்டி வர சொல்லி 10 நாளுக்கு மேலே லேட் பண்ணிட்டாங்க அவங்க. இல்லைன்னா போன வாரமே கொஞ்சம் ஓட்டி விட்ருப்பாங்க. இந்த மழைக்கு முன்னாடி ஓட்டி விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் பில்லு கம்மியாக இருந்திருக்குங்க. இப்போ உழவும் ஓட்டலைங்க. உழவு ஓட்டினா இந்த பில்லெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அப்போ பாதி நிற்கும், பாதி தான் போகும்னு ரொட்டேட்டரே விட்டாச்சுங்க. அதுதான் வந்து பிள்ளையே சமமாக அப்படியே இழுத்து தள்ளிட்டு போயிடும் அப்படின்னு இன்றைக்கி வந்து வண்டியை வர சொல்லிங்க. முருங்கை மரமும் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று உளுந்துக்கிட்டுங்க இடைஞ்சலாக இருந்ததுங்க. அந்த ரொட்டேட்டர் வந்ததுன்னா பார்த்திங்கன்னா வெட்டி விட்டோம்னா எல்லாத்தையும் நொறுக்கி எரிஞ்சிருங்க. அதனால் இன்றைக்கி வந்து அந்த வண்டி வர சொல்லி ஓட்ட சொல்லிடுச்சுங்க. அது முழுசாலாம் ஓட்ட முடியாதுங்க, ஒரு 2 நாளைக்கு ஓட்டணும். காடு வந்து பரவலாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் தூரம் தான் ஓட்டியிருக்கிறாங்க. அப்புறம் மிச்சம் நாளைக்கு வரேன்ட்டு போயிட்டாங்க.